காலையில் ஃபேட்மேன் சார், முத்துக்குமரன், வர்ஷினி எல்லோரும் ஃபன் பண்ணிகிட்டு இருக்கும்போது வர்ஷினி சொல்லுவாங்க, நீ எப்படி ஓடின, சப்போஸ் நீ ஓடி அந்த இது எடுக்கிறதுக்கு உனக்கு தேவையா, நீ ஒருவேளை நீ திரும்பி வந்திருக்கலன்னா நானும் அப்படியே உன் கூடயே சேர்ந்து வெளியே வந்திருப்பேன் முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வர்ஷினி அண்ட் முத்துக்குமரனோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் பாண்டு. வர்ஷினி வந்த ஒரு அடுத்த நாள் முத்துக்குமரனே வர்ஷினி கிட்ட சொல்லுவார், எனக்கு என்னவோ இங்கே வந்தவங்களையே நீ மட்டும்தான் என்னை உண்மையாக மனசார புகழ்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெளியிலையும் சோஷியல் மீடியாவில் வர்ஷினி முத்துக்குமரனுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை தான் இன்றைக்கி சொல்கிறாங்க. வர்ஷினி நம்ம எல்லோரும் எத்தனையோ முத்துக்குமரனோட ஃபேன்ஸ் வந்து அன்றைக்கி அவர் ஓடும்போது என்ன நினச்சாங்களோ அதை தான் வந்து வர்ஷினி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சௌந்தர்யா வராங்க. சௌந்தர்யா வந்துட்டு சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நீ போனதுக்கப்புறம் நான் வெளியில் போய் மாடு தான் மேய்க்க போகிறேன்னு நினைக்கிறேன், ஏதாவது ஒரு ஊரில் மாடு மேய்ச்சிட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, ஆமாம் அமெரிக்காவில் இந்த 3000 ஏக்கர் வச்சு மாடு மேய்ப்பாங்களேம்மா அதை மாதிரியா அப்படின்னு கேட்பாரு. உடனே இப்படியே சொல்லியே ஏற்றி விடுங்க அப்படின்ட்டு சௌந்தர்யா கிண்டல் அடிக்கிறாங்க. உடனே ஃபேட்மேன் சார், உன்னை உன் மேனேஜராக ஏற்றுக்குவியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே நீங்கள் எனக்கு மேனேஜரா அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. கேட்டோடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, இப்படியே தான் சொல்லும், ஆனால் வந்து அந்த ஒரு வலையிலே ஏன்னா ஒரு இது முடிஞ்சு ஒன்றுத்தையுமே வந்து எல்லோரும் ஸ்பான்சர் பண்ணுவாங்க சௌந்தர்யாவுக்கு, அந்த மாதிரி முத்துக்குமரன் சொல்கிறாரு. உடனே சௌந்தர்யா சொல்லாங்க, வெளியே போய்ட்டு எனக்கு எங்கே போனாலும் முத்துன்னு தான் கேட்க போகுது போல இருக்கு, நீ அவ்வளோ தூரம் பேசிகிட்டே இருக்க, வெளியே போய் எங்கேயாச்சும் போய் ஒரு இடமா போய் உட்காந்து 1.5 மணி நேரமாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது வர்ஷினி ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்குது சௌந்தர்யா. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, வர்ஷினி வந்து வேம்பயர் மோடில் இருக்கா, சங்க கடிச்சிருவா, ஜாக்கிரதை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு சௌந்தர்யா செம்ம ஃபன்னாக சொல்கிறாங்க, ஏற்கனவே சங்கு கடித்த மாதிரி தான் இருக்குது, தொண்டையே ஒரு மாதிரி இருக்குது, இதில் நீ சங்கு வரை கடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சிரிக்கிறாங்க. ஸோ எல்லோரும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ லைவ் கொஞ்சம் போர் அடிக்குது. இப்போ லைவில் வந்து ஏவி காமிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ஏவி காமிக்கிறாங்க. அதில் ஃபுல்லாக ஒரு 75% விஜய் விஷால் தான் இருக்கிறாரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏவியில். வேறு யாரையும் எனக்கு பெருசாக பார்க்க முடியல. அடுத்த ஏவி எப்போ வரும்னு தெரில, பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.